வணக்கம். என்னுடைய பேர் கணேஷ். நான் ஒரு காப்புறுதி ஆலோசகர், மோர்கேஜ் அட்வைசர் அண்ட் நிதி ஆலோசகர். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நான் இன்று பேச இருக்கிற விஷயம் காப்புறுதியை பற்றியது. ஒவ்வொரு வாரமும் இப்படி ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு வரும். ஒரு வாரம் வராது, ஒரு மாதத்தில் 2 தடவையாவது உங்களுக்கு வந்து சேரும். தயவு செய்து அதை பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் இது அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது. முதலாவது நாங்கள் அவதானிப்போம் காப்புறுதி, ஆயுள் காப்புறுதியை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு அநேக மாணவர்களுக்கு ஆயுள் காப்புறுதி கிடையாது. 80% மக்களுக்கு ஆயுள் காப்புறுதி இல்லை எங்களுடைய சமூகத்தில். வெள்ளையாக்கள், அதாவது இங்கிலீஷ் ஆக்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஆக்கள் 80% மேலே ஆயுள் காப்புறுதி இல்லை. என்ன தெரிஞ்சாலும் அதை எடுக்க அதை என்னத்துக்குன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், நம்மில் அநேகர், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கார் வைத்திருக்கின்றீர்கள். காருக்கு கட்டாயம் இன்சூரன்ஸ் போட்டே ஆக வேணும். கார் இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் ரோட்டில் வாகனத்தை ஓட முடியாது. இது அரசாங்க வலியுறுத்தலின் பேரில் நீங்கள் கட்டாயம் போடுவீர்கள். இதை விட அதிமுக்கியமானது ஆயுள் காப்புறுதி. ஏனென்று சொன்னால், உங்களை நம்பி உங்களோட குழந்தை குட்டிகள், உங்களுடைய வைஃப், உங்களுடைய வீடு, உங்களுடைய கடைகள், உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த ஆயுள் காப்புறுதி இருந்தால் மட்டும் அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த விஷயங்களை நீங்கள் ரிசோல்வ் பண்ணலாம், அதாவது பே பண்ணி கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தால், கணவனோ மனைவியோ இருந்தால், அந்த காசு உங்களுடைய குடும்பத்துக்கு மிகுந்த பெரிய பாதுகாப்பாக இருக்கும். மற்றது, இதில் உதாரணத்துக்கு பல பேர் இதால் நன்மை அடைந்திருக்கிறார்கள். பல பேருக்கு நான் எடுத்து கொடுத்திருக்கின்றேன். கடந்த வாரம் கூட ஒரு சோகமான செய்தி. நான் இருக்கிற சவுத்தன் ஒன்சி, இங்கே ஒரு இளைஞர், ஒரு நடுத்தர வயதானவர் திடீரென ஹார்ட் அட்டாக்கால் மரணமானார். அவருடைய வயசு நடுத்தரம் 38 வயசு என்னன்னு சொல்லப்படுது. இன்னும் புயல் நடக்க நீங்கள் பார்க்கலாம், மரண அறிவித்தல் இதில் போய் பார்க்கலாம். ஆகவே இந்த இன்சூரன்ஸ் அதுகள் இருந்தால் அவை இந்த குடும்பம் ஓரளவு தெம்பாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஆகவே இந்த ஆயுள் காப்புறுதி அதி முக்கியம். அதே மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கு, வேறு காப்புறுதிகள் இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் விட முதலாவது ஆயுள் காப்புறுதி கட்டாயம் தேவையில்லா ஃபேமிலிக்கு. ஆகவே இந்த விவரத்தை, இந்த வீடியோ கிளிப்பை நான் ஒவ்வொரு மாசமும் எல்லாருக்கும் அனுப்புவேன். இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ கிளிப் வரும். அதை நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்களோடு ஷேர் பண்ணிக் கொள்ளுங்கள். இல்லாதவர்களுக்கு உற்சாகப்படுத்துங்கள். அது ஒரு மிகுந்த உதவியாக இருக்கும். அப்படி வழி நடத்தினால் அந்த ஆயுள் காப்புறுதியோ அல்லது ஏனைய காப்புறுதிகளுக்கோ அவர்களுக்கு அது பாதுகாப்பு அளிக்கும். மற்றது, 2வது விஷயத்தை கவனிப்பேன். 2வது காப்புறுதி ஒன்று இருக்கிறது, அதாவது வியாபார காப்புறுதி. இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் நீங்கள் கடை வச்சிருக்கிறீர்கள் அல்லது கடை முதலாளிகள். ஆனால் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, கடைக்கே இன்சூரன்ஸ் இல்லாமல் பல வருடமாக நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் கடையை நடத்துகிறீர்கள். இந்த கடைக்குள்ள ஒரு நபர் விழுந்தால் நிலைப்பாட்டை யோசிச்சு பாருங்க. கைகால் உடைஞ்சால் வெள்ளையாக்கள் விட மாட்டோம். என்ன அப்ப சரியான மில்லியன் கணக்கில் ஃபைன் அடிப்பார்கள். எனக்கு தெரிய ஒரு சில கடைகள் பூட்டி இருக்கிறோம். அண்மையில் நடந்த ஒரு இன்சிடென்டால ஒரு கடை ஃபுல்லா பூட்டியா சீல் வச்சுக்காங்க. ஏன்னா அவ்வளவு மில்லியன் காசு நாங்கள் பே பண்ண முடியாது யாருமே. ஆகவே தயவு செய்து கணக்கு காசுலேயே ஒரு 50 பவுனுக்கு ஒரு 100 பவுனுக்குள்ள இருக்கும் மந்த்லி. அதை பே பண்ணி போட்டு அந்த இன்சூரன்ஸ் சேஃபா வச்சிருங்க. அந்த எஃப்சிஎன்ற ரெகுலேஷன் ரூல்ஸ் நீங்க அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும் ஒரு போர்டில். அநேகமான கடையில் அது கிடையாது. ஆகவே தயவு செய்து உங்களோட சேஃப்டிக்காகவும் வாரவர்களுடைய சேஃப்டிக்காகவும் ஆவது அந்த இன்சூரன்ஸை பே பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனோ தானோ ஒன்று இருக்காதீர்கள். இன்சூரன்ஸ் அதிமுக்கியமான ஒன்று கடை இன்சூரன்ஸ். அதை விட முக்கியம் நான் முதல் சொன்னது லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ். ஒவ்வொரு மாசம் நான் உங்கள் எல்லோரையும் தொடர்பு கொள்வேன். உங்கள் எல்லோருக்கும் அநேருக்கு என்னுடைய டெக்ஸ்ட் வருகிறது. அதே போல் இப்ப வீடியோ கிளிப்பே வரும். நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். இதில் கீழ்ப்பகுதியிலே என்னுடைய தொலைபேசி இலக்கம், என்னுடைய முகவரி கொடுத்திருப்பேன். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எனி டைம், எனி ஆலோசனைக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். நன்றி. என்னுடைய பேர் கணேஷ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கணேகருக்கு. நன்றி.